மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன், சிம்பு நடித்திருக்கும் தக் லைஃப் திரைப்படம் வெளியான நிலையில் தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் ஆடல் பாடலோடும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான தக் லைஃப் படம் வெளியான நிலையில் சென்னையில் உள்ள திரையரங்குகளில் ரசிகர்கள் அதிக அளவில் கூடியிருந்தனர். திரையரங்கு வாயில்களில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ரோஹிணி திரையரங்கில் நடிகர் கூல் சுரேஷ் குதிரை வண்டியில் வித்தியாசமான காஸ்டியூமில் வந்து ரசிகர்களை கவர்ந்தார். கோவை, நெல்லை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் திரையரங்குகளில் கூடிய ரசிகர்கள் செண்டை மேளம், ஜமாப் வாத்தியங்கள் முழங்க கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கமல்ஹாசன் உருவப்படத்திற்கு தீப ஆராதனை காட்டி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராவதை குறிக்கும் வகையிலான பேனர்களும் போஸ்டர்களும் திரையரங்கு வாயிலில் காணப்பட்டன. மதுரை காளவாசல் குரு தியேட்டரில் கமல்ஹாசன் ரசிகர்களுடன் இயக்குனர் அமீர் கேக் வெட்டி கொண்டாடினார். ஈரோட்டில் திரையரங்குகளில் சிம்புவின் பேனருக்கு பால் அபிஷேகம் செய்து நடனமாடி உற்சாகத்தில் திளைத்தனர். கன்னட மொழி சர்ச்சை காரணமாக தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் நிறுத்தப்பட்டதால் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தமிழர்கள் ஹோசூருக்கு படையெடுத்தனர். ஓசூரில் உள்ள 5 திரையரங்குகளில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் பால் அபிஷேகம் செய்தும் தக் லைஃப் படத்தை கொண்டாடினர். ஒரு சில திரையரங்குகளில் முழு காட்சியையும் பெங்களூரு வாழ் தமிழர்கள் முன்பதிவு செய்து படத்தை கண்டுகளித்தனர். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.